ஃபைனலாக நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. சொல்லப்போனால் இந்த இடத்த கடவுள் படைத்த ஒரு பிரம்மாண்டமான படைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். தேயிலை தோட்டம்லாம், இந்த மாதிரி ஒரு தேயிலை தோட்டத்தெல்லாம் நான் பார்த்ததில்ல. என்னடா நீலகிரிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்ததில்லன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் வந்து டவுனுக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு தெரியல. மோஸ்ட்லி நான் எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டேன். இது அண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய இடத்துக்கு போனதுனால அவங்களுக்கு எல்லா இடமும் தெரியும். என்னடா ரொம்ப பில்டப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த இடத்த பாருங்களேன். உங்களுக்கு பில்டப்பாக இருக்கா இல்லை உண்மையாலுமே பயமாக இருக்கான்னு தெரியும். இந்த இடத்துல ஒரு 2 பேர் சேர்ந்தால் எவ்வளோ பெரிய இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு தாங்க நடக்கிறதுக்கே வழி இருந்தது. இந்த இடத்துல போய் நிற்க சொன்னால் எவ்வளோ பயமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப்பில் போடுவேன் அப்படின்றதுக்கோசரம் எடுக்கலை. சும்மா நார்மலாக ஒரு மெமரிஸாக இருக்குமேன்றதுக்கோசரம் தான் நான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோஸ்லாம். இது வந்து ஒரு அஃபென்ஸ் ஏரியாங்க. பேசிக்காக நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்க முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இடம். இன்னும் கீழே போனாக்கா இன்னும் அதிகமான பள்ளம் இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ தூரத்தில் போய் நின்று எடுக்க கிடையாது. இங்கேயே நின்று நான் வீடியோஸில் கவர் பண்ணதுனால லைஃப்பில் ஒரு தடவைனாலும் இந்த மாதிரி ஒரு இடத்த போய் நம்ம பார்த்துடணுங்க. இனி எப்போங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் போய் பார்க்க போகிறோம்? அதுக்குன்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தாங்க இது. இங்கேயே நமக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சிருந்தாங்க. அதுலேருந்து எடுத்த வீடியோஸ் தாங்க இது. இந்த வீடியோஸை வந்து என் தம்பி தான் எடுத்து கொடுத்தான். அவன் நார்மலாக இன்ஸ்டாவில் போடுறதுக்கோசரம் எடுத்து கொடுத்த வீடியோஸு. அதனால் கிளாரிட்டியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.